அஸ்ட்ரோ டிவி 7 நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன். என் அன்பு மிதுன ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு வரப்போகிறது, வந்துகிட்டே இருக்கு, வந்துருச்சு. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடி பாக்குறவங்களுக்கும் பிறந்துகிட்டே இருக்கும்போது இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் பிறந்ததுக்கு அப்புறம் 2025ல இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் பொருந்தணும். அதனாலதான் இப்பவே 3 காலத்தையும் சேர்த்து சொல்லிட்டேன். அப்ப அந்த 2025ஆம் ஆண்டு என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் இன்னும் பெரியோர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதா எல்லோருடைய எதிர்பார்ப்பும். ஒரு வருஷம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 12 மாதம் அடங்கியது ஒரு வருஷம். அந்த 12 மாசத்துல ஒருவருடைய வாழ்க்கை மேலே 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 போகலாம், கீழேயும் போகலாம். தலைகீழா மாறக்கூடிய அமைப்பு இந்த ஒரு வருஷத்துக்கு வலிமை உண்டு. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2025ஆம் ஆண்டு முழுக்க முழுக்க உங்க வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, எதுல சறுக்கல் இருக்கலாம், என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யும் போது இந்த சறுக்கலை நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல முழுமையா நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்தாலும் முழுசா பாத்துருங்க. இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கான காலம், உங்களுக்கான போர்க்களம், அவ்வளவுதான். சரி, இதுவரைக்குமான காலகட்டம் எப்படி இருக்கும்? பல பேருடைய வெறுப்புக்கு ஆளாகிறது மட்டும் இல்லாம சகோதர சகோதரிகளுடைய வெறுப்புக்கும் ஆளாகி இருப்பீங்க. உயர் அதிகாரிகளுடைய அவமானம், வேலைக்காரர்களால அவமானம், நண்பர்களால, துரோகிகளால விரக்தி, வலி, பூர்வீக பூமிய விட்டுட்டு வேற ஊருக்கு, வேற நாட்டுக்கு குடிபெயர்ந்து, போதாத காலத்துக்கு குடி, சூது, ஆண் பெண் பழக்க வழக்கங்களால ஊரை விட்டு வெளி உலகத்துல அலையக்கூடிய நிலை, தங்கத்துக்கு இடம் இல்ல, நிம்மதியா ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு குடும்பம் இல்ல, குடும்பமே இருந்தாலும் எதிரி மனப்பான்மை, அப்புறம் போதா குறைக்கு விபத்து, நோய், கழுத்தை பிடிக்கிற கடன், துரோகம், அது மட்டும் இல்லாம எதிரிகளுடைய சூழ்ச்சி, வலைப்பின்னல், தடை, நிம்மதியா தூக்கம் இல்ல, கௌரவம் காணா போயிடுச்சு, விழுந்து கிடக்கிற, சோர்ந்து கிடக்கிற, துரோகத்தாலும் சூழ்ச்சியாலும் துவண்டு கிடக்கிற, வாழ்க்கை முழுவதும் வலியை சுமந்து கிடக்கிற, பிறந்ததிலிருந்து சந்தோஷத்தை, கௌரவத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஒவ்வொரு நிமிஷத்தையும் வாழ்க்கைங்கிற போராட்ட களத்துல ஓய்வே இல்லாம வாழ்வா சாவாங்கிற கடைசி கட்டத்தை கடத்தி கொண்டிருக்கிற என் அன்பு ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே நீங்கள் விடப்போகும் அரைக்கூவல். என்ன தெரியுமா? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, மறுபிறவி எடுத்து மாவீரனாக, மாவீர மங்கையாக மாறும் வருடம் இது. எப்படி அடிச்சு சொல்றேன் அப்படின்னு பாக்குறீங்களா? அதுதாங்க இந்த 2025ஆம் ஆண்டு 50-60 வருடங்களுக்கு பிறகு அமையக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. 2025ஆம் ஆண்டு தொடக்கத்துல ரிஷபராசியில குரு வக்ர நிலையில இருக்கிறார், கடகராசியில செவ்வாய் வக்ர நிலையில இருக்கிறார், கன்னி ராசியில கேது, தனுசு ராசியில சூரியன், சந்திரன், புதன் இந்த கிரகங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறது. அடுத்து பார்த்தோம்னா கும்பராசியில சனி, மீனத்துல ராகு சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய அமைப்பு படிதான் இந்த வருடம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, மறு ஜென்மத்தை எடுக்க வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு இருக்கும். அதாவது நீங்க நினைச்சு சிரிக்கிறது எனக்கு புரியுது. மாயி அண்ணன் வந்திருக்காக, மாப்பிள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காக, வாமா மின்னலு அப்படிங்கறது மாதிரி எந்த பயிற்சினாலையும் எங்க வாழ்க்கை மாற மாட்டேங்குது. மின்னல் மாதிரி சறுக்கு சறுக்குன்னு வந்துட்டு போவதை தவிர எந்த ஒரு மாற்றமும் ஏற்படல அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அதாவது முதல்ல நம்ம ஜாதகத்தை ஒதுக்கி வைப்போம். ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கங்க உங்க வாழ்க்கையில. அப்பதான் நீங்க ஏன் இந்த பூமியில பிறப்பு எடுத்தீர்கள் அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த சூட்சமத்தை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எதுவுமே பெரிய வழியா இருக்காது. இந்த பூமியில வாழறது, ஜெயிக்கிறது, புகழ் அடையிறது பெரிய விஷயமா இருக்காது. அதாவது நாம எப்படி நம்ம வாழ்க்கையில நடக்கிறோமோ அதுவாகவே மாறுகிறோம். இதுதான் உண்மை. அதாவது நாம செய்யற ஒவ்வொரு செயல் வினைக்கும் அதற்கேற்றது மாதிரி பலன் கிடைக்கும். அதுக்கு அர்த்தம்னா கர்மா, உங்களுக்கே தெரியும். இதுல இன்னொரு மொழியிலையும் சொல்லலாம், வினை பயன், செய்யற செயலுக்கு ஏற்ற பலன். அப்ப கர்மா அப்படிங்கிறது நமக்கு விதிக்கப்பட்ட தலை விதி இல்ல, நாமளே உருவாக்கின வினை பயன் கர்மாங்கிறது. அதாவது இப்ப கடக்க போகிற ஒவ்வொரு பாதையும் நாம் இதற்கு முன்பு உருவாக்கிய பாதைகள். நாம என்ன மாதிரியான பாதையை உருவாக்கினமோ அந்த பாதையில இப்ப நடக்க போகிறோம். இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிறது. ஒரு வட்டம். எவ்வளவு ஈஸியா சிம்பிளா சொல்லிட்டாங்க பாத்தியா? அப்ப ஒவ்வொரு செயலுக்கும் கிடைக்கக்கூடிய பலன் தான் இப்ப நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கோம், அனுபவிக்க போறோம். இந்த சூட்சமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்.
அப்ப இப்பதான் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போனதை விட்டுருங்க. இதுக்கு அப்புறம் நாம என்ன செய்யலாம், இந்த நிமிஷத்திலிருந்து நாம என்ன செய்யலாம், இதை மட்டும் நீங்க முடிவெடுத்துங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு மிக முக்கியமான ஆண்டு. வெற்றியை ருசிக்க போறீங்க. அந்த வெற்றி உங்களை நேசிக்கணும் அப்படின்னா நிச்சயமா முதல்ல நம்பிக்கை, தைரியம் இருக்கணும். நாம் ஆரம்பிக்கிற தொழிலோ சோதனையோ எதிர்பார்க்கும் வெற்றியை தரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு ஒரு அழிவை நம்ம சந்திச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த வரலாறு இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை எவ்வளவு பெரிய சிம்பிளான விஷயம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற போராட்டங்களும் கஷ்டங்களும் துன்பங்களும் எதிர்பார்ப்புகளும் அதற்கான முயற்சிகளும் எவ்வளவு சிம்பிள் அப்படின்னு நினைச்சுப்பீங்க. உதாரணமா ஒரு தீ விபத்தோ வெள்ள அழிவோ திருடர்களால நஷ்டமோ ஏற்பட்டது அப்படின்னா நாம இடிஞ்சு உட்காந்துருவோம். நாம செய்யற வேலையில உடனே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் நேரம் அப்படின்னு உலகம் பூரா கேலி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரத்துல எதுவும் நன்மைக்கே அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளார ஒரு உத்வேகம் கண்டிப்பா பிறக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த வரலாறு. தாமஸ் ஆல்வா எடிசன் பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர். ஒரு நாள் ராத்திரி கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா அவருடைய விஞ்ஞான கூடம் தீப்பிடிச்சு எரியுது. எரிஞ்சு எல்லாமே சாம்பலாயிடுது. கருவிகள், டாக்குமெண்ட், அவருடைய கனவுகளும் சேர்ந்து அதுல எரிஞ்சு போயிடுது. இதை பார்த்த எடிசன் மகன் இந்த காட்சியை அப்பா பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவாரு, உடல்நலம் பாதிக்கப்படுவாரு. அதுக்கப்புறம் அவர் முயற்சியை பண்ணாம விட்டுருவாரு அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுறாரு எடிசனுடைய மகன். பல ஆண்டுகளுடைய கனவும் உழைப்பும் ஒரே இரவுல நாசமாகி போயிடுச்சே அப்படின்னு கவலைப்பட்டார் அந்த பையன். உடனே அங்க வந்த எடிசன் பார்த்துட்டு அவசரமா, தம்பி ஓடு, உன்னுடைய அம்மாவை கூப்பிட்டு வா, தீயினால எரிஞ்ச இவ்வளவு பெரிய பொருட்களை இதுக்கு முன்னாடி உங்க அம்மா பார்த்ததில்ல, இந்த தீயை பார்த்ததில்ல, போய் கூப்பிட்டு வா, பெரிய தீயா இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. தீ எரிஞ்சு நாசமாகி முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில அந்த நாசமான ஆய்வு கூடத்தில் நடந்து போறாரு. அப்ப பின்னாடியே தொடர்ந்து வர உதவியாளர் அவர்கிட்ட எடிசன் சொல்றாரு. அதை கேட்ட உதவியாளர் உண்மையா அதிர்ந்து போனார். அப்படி உதவியாளர்கிட்ட எடிசன் என்ன சொன்னார்? அவர் சொன்னதை இந்த வீடியோட கடைசியா பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. குறிப்பா தொழில, அடுத்தது வேலையில அலைச்சல் இருந்திருக்கும், கடின உழைப்பு இருந்திருக்கும். ஆனா அதற்கேற்ற பலனை உங்களால அடைஞ்சிருக்க முடியாது. அப்படியான சூழ்நிலை. அந்த ரெண்டு விஷயத்தாலையும் அடுத்தடுத்தது பல பிரச்சனைகள். முக்கிய காரணமே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய போராட்டத்திலையும் கடன் பிரச்சனையிலையும் குடும்ப பிரச்சனையிலையும் சிக்க விட்டிருக்கிறது இந்த வேலை தொழில் பிரச்சனையாகத்தான் இருக்கணும். இன்னொரு விஷயம், கோர்ட்டு, ஜெயில், வம்பு வழக்கு இப்படி கூட நடந்துகிட்டு இருக்கலாம். இல்லைன்னா ஊரை விட்டு கண்காணாத இடத்துல தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வந்திருக்கலாம். இந்த ஊரே வேணாம் அப்படின்னு விரக்தியில கூட நீங்க போயிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த 2025ஆம் ஆண்டாவது ஒரு கெத்தா நம்மள கௌரவமா புகழோட இந்த பூமியில நடக்க வைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற ஒரு ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கிறது. என்னன்னா தொழில் ஸ்தானத்துல அசாதாரண வெற்றியை உங்களுக்கு கொடுக்க போகிறது. வேலையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகிறது இந்த 2025ஆம் ஆண்டு. ஒரு நிலையான வேலை, ஒரு நிலையில்லாத சம்பளம், அதாவது சம்பள உயர்வு இருந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன், அதாவது எந்த அளவுக்கு வேலையிலேயே தொழிலையும் கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு வேலையில பதவி உயர்வும் தொழில நல்ல லாபமும் கிடைக்கக்கூடிய ஆண்டு. இன்னொரு 2 ஆண்டுகளுக்கு உங்களை யாராலும் அசைக்க முடியாது, அடிச்சிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் வருது. நம்புனா உங்களுக்கு நல்லது, நம்பலனா எனக்கு நல்லது. நம்புனா முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த விஷயத்திலே போக்கஸ் பண்ணி உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறிடுவீங்க. நம்பல அப்படின்னா அடுத்த ராசி பலன் என்ன வருது, அடுத்த ராசி பலன் என்ன வருது, நாங்க பதிவிட நீங்களும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. எங்களுக்கு வியூஸ் கொஞ்சம் போகும், அதனால கொஞ்சம் வருமானம் வரும். அதனால தான் உண்மையே சொல்றேன்ப்பா. இதுல என்ன, நம்புனா உங்களுக்கு நல்லது, நம்பலனா எங்களுக்கு நல்லது. அடுத்தது தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது 10ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய இடம். 10ஆம் இடத்துக்குரிய காரகத்துவம் சனி. கர்ம சனியாக இப்ப 10ஆம் இடத்துல இருக்கிறார். அதாவது கும்பராசியில சனி பகவான் இருக்கிறார். மார்ச் மாசம் மாறப்போகிறார். கும்பராசியில சனி பகவான் இருந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் கடனையும் பிரச்சனைகளையும் வலியையும் கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாரு உங்களுக்கு. ஏன்னா 4வது வீடு அப்படிங்கிறது போராட்டக்களமான ஒரு வீடு. அப்ப சனி பகவானுடைய இந்த போராட்டத்தை எல்லாம் சந்தித்து கொடுக்கிற கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய பேராசிரியராக இருப்பீங்க. உங்களது வேலையிலையும் தொழிலையும் அனுபவ பாடங்கள் நிறைய இருக்கும். எந்த வேலை உங்களுக்கு தடை போட்டாலும் சிக்காம வெளில வர அனுபவம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனாலதான் நீங்க சம்பாதிக்க போறது பணத்தை மட்டும் இல்ல, உங்கள் அனுபவத்தால் கிடைக்கக்கூடிய லாபத்தையும் சம்பாதிக்க போறீங்க. அதுதான் நீங்க பண்ண விஷயத்துல ரொம்ப நல்ல விஷயம். தெரியுமா, நிறைய
முயற்சி பண்ணி தைரியமா அடி எடுத்து வச்சு தொழில நஷ்டப்பட்டாலும் அனுபவத்தை கத்துக்கிட்டு இருந்தீங்க பாருங்க, அதுதான் உங்களுடைய முதலீடு. முதலீடுக்கு மேல முதலீடு, கோடி கணக்குல முதலீடு போட்டாலும் வராத அனுபவம் ஒவ்வொரு கஷ்டத்திலையும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதனால விரயஸ்தானத்துல அடுத்தது 12ஆம் இடத்துல அமருகிறார். அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்தில் மார்ச் மாசம் அமருகிறார். உங்களுடைய வீடு 10வது வீடு. அதனால தான் சனி பகவான் வந்துட்டாலே அவர் மாதிரி கொடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. இங்க எடுக்கிறத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாமே போயிடுச்சு, இழந்திருப்பீங்க. இதுக்கு மேல என்ன இருக்கு எடுக்கிறதுக்கு? உயிர் மட்டும் தான் இருக்கு அப்படிங்க. அப்ப இழந்தது நீங்க நேர்மையா இருந்து உண்மையா உழைச்சி கஷ்டப்பட்ட பொருளும் செல்வங்களும் முதலீடா இழந்திருந்தீங்க அப்படின்னா கவலையப்படாதீங்க. அதை விட 1000 மடங்கு அதிகமாக உங்களுக்கு கொடுக்க போகிறார் சனி பகவான். வரவு செலவு கணக்கை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறார், அவ்வளவுதான். யாரு உங்களை ஏமாத்தினாங்க? நீங்க உண்மையா எந்த இடத்துல உழைச்சிங்க, உங்களுடைய உழைப்புக்கு சரியான பலன் யார் கொடுக்கல. வேலை செஞ்சாலும் தொழில் செஞ்சாலும் இது மாதிரி கணக்கு வழக்க பார்த்து உங்கள் பக்கம் நியாயம் இருக்கும். அதுதான் அந்த காலகட்டம். உங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு எழுதியாச்சு. அதனாலதான் சனி பகவான் உங்களுக்காக மிகப்பெரிய லாபத்தை கொடுக்க வந்திருக்கிறார். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல சனி பகவான் பத்தி தெளிவா சொல்லியிருக்கோம். உங்கள் ராசிக்கான சனி பகவான் என்ன செய்ய போகிறார், ஒரு 30 நிமிஷம் வீடியோ போய் பாருங்க. இன்னும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். எந்தெந்த இடத்துல சஞ்சரிக்கிறார், எந்தெந்த இடத்துல பார்வை செலுத்துகிறார், அது என்ன உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்கோம். அடுத்த வீடியோல குருவை பத்தி நம்ம சொல்ல போறோம், அதையும் மறக்காம பாருங்க. சனி, குரு, ராகு, கேது இந்த பயிற்சிகள் மிக மிக முக்கியமானது. அடுத்தடுத்த வீடியோல நம்ம பதிவிடுவோம். எந்த கிரகம் எப்படி உங்க வாழ்க்கையில சோதிக்க போகுது, அள்ளி அள்ளி கொடுக்க போகுது, இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல ஒரு பயனுள்ள காலகட்டமா மாத்திக்கலாம். உங்களுடைய ராசி லக்னத்துல இருந்து பார்க்கும்போது தொழில மிகப்பெரிய வெற்றி, வேலையில நல்ல அமைப்பு, வியாபாரத்துல சிறப்பு, குடும்பத்துல அழகு, புகழ், மரியாதை, உயர்வு, இதெல்லாமே அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்படி ஒரு அற்புதங்கள் இந்த 2025ஆம் ஆண்டு உங்க வாழ்க்கையில உங்களுடைய முயற்சியினால பல யோகங்களை இந்த கிரக அமைப்புகள் கொடுக்க போகிறது. இன் பண்ணீங்க, உங்களுடைய முயற்சியினால் பல அதிசயங்களை நிகழ்த்த போகிறது இந்த கிரக அமைப்புகள். தைரியமா ஏதாவது கடன் வாங்கி லோன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்துங்க, தொழிலை ஆரம்பிங்க, தைரியமா ஆரம்பிங்க. ஆனா அதே நேரத்துல அதுக்கு முன்னாடி நீங்க தயாரா இருக்கீங்களா? அனுபவம் இருக்கா? சில பேருடைய ஜாதகத்துல குறைஞ்சது ஒரு 5-10 வருஷம் வேலை செய்யணும், வேலை செஞ்சு தொழிலை கத்துக்கிட்டு அப்புறம் தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு அமைப்பு இருந்திருந்ததுன்னா, அந்த மாதிரி வேலை தொழில் நீங்க செஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான முதலீடை போடுங்க, மிகப்பெரிய லாபத்தை அடைவீங்க. அதாவது எந்த பக்கத்துல இருந்து பணம் வரும்னு சொல்ல முடியாது, அவ்வளவு பணம் வரும். 4-5 அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுங்க, எத்தனை பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருந்தாலும் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். முதலீடு போடுறதுக்கு ஒரு சிறந்த காலகட்டம். அடுத்தது உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாருடைய உடல்நிலை அப்படின்னா அம்மா, மாமியார், இவர்களுடைய உடல்நிலை கொஞ்சம் கவனத்துல இருக்க வேண்டிய அவசியம். அடுத்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துல ராகு வந்து அமர்ந்திருக்கிறார். அப்பாவுடைய பாட்டனார் அல்லது தாத்தா, அப்பா உறவினர்கள், இவங்களுடைய உடல்நிலையில கவனம் செலுத்தணும். உங்க குடும்பத்திலேயே இருந்தா, யாராவது கூடவே இருந்தா கொஞ்சம் கவனமா, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் மருத்துவமனைக்கு போய் பார்க்க சொல்லுங்க. அடுத்து நிச்சயமா 6 மாசத்துக்குள்ளார வெளிநாட்டு வாழ்க்கை சிறப்பாக அமையும். இல்லைன்னா வெளிநாட்டுல வேலை கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் வெளிநாட்டு பணம் உங்களுக்கு வந்து சேரும், அது எந்த வழியில இருந்தாலும் சரி. குறிப்பா துபாய், அரபு நாடுகள், மலேசியா, இந்த நாடுகளுக்கு வேலைக்கு போறதுக்கோ அல்லது அந்த நாட்டில இருந்து பணம் வரதுக்கான வாய்ப்புகளோ மிக அதிகமாக இருக்கிறது. அடுத்து பார்த்தோம்னா குருவினுடைய பார்வை 5ஆம் இடத்துல துலாம் ராசியில விழுது. ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. குழந்தையே இல்ல, இத்தனை வருஷமா தவிச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த வருஷமாவது எங்களை கௌரவமா வாழ வைக்கிறதுக்கு, எங்களுடைய கனவுகளை நனவாக்கிறதுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குமா அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு 100% உண்டு. முயற்சி பண்ணுங்க. மருத்துவரை போய் கொஞ்சம் அலட்சியப்படுத்தாம, சோர்ந்து போகாம முயற்சி பண்ணிட்டே இருங்க. முயற்சி திருவினையாக்கம் அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மை. எந்த ஒரு விஷயத்தையும் சரி, யாரு வேணாலும் சொல்லலாம் முடியாது, கிடைக்காது, அடைய முடியாது அப்படின்ட்டு. ஆனால் முயற்சியினால் மட்டும் அதை சொல்லவே முடியாது. முயற்சி அப்படின்னா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பொருள். அதனால சோர்வடையாம தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க. மருத்துவமனைக்கு கண்டிப்பா செல்லுங்க. எதிர்பாராத சங்கடங்களில் தவிச்சுக்கிட்டு இருக்கிற உங்களை அப்படியே தூக்கி தானே வைக்கும். கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா இருங்க அப்படின்ட்டு. இவ்வளவு நாள் கொஞ்சம் அவசரப்பட்டு என்ன செய்யறோம் அப்படின்னே தெரியாம செஞ்சு, எங்கெங்க பொறுமையா இருக்கணும், எங்கெங்க நிதானமா இருக்கணும், எங்கெங்க யோசிக்கணும், அதை எல்லாத்தையும் மறந்துட்டு எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பல வேலைகளையும் தொழில்களையும் பல முதலீடுகளையும் கடன்களையும் வாங்கி செஞ்சு போட்டு இன்னைக்கு தவிச்சுக்கிட்டு இருக்கிற
இருக்கிற உங்களுக்கு இந்த 3க்குரிய பாவங்கள்ல ராகு கேது உட்கார்றதுனால மதிநுட்பம் அதிகரிக்கும். நிறைய சிந்திப்பீங்க, முடிவு பண்ணியிருப்பீங்க இதுக்கு மேல சிந்திக்காம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது, ஒரு சேஃப்டி முக்கியம், துணிச்சலா செய்வோம் ஆனா சிந்தித்து செயல்படுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துருவீங்க. எடுத்து இனிமே செயல்படுவீங்க. அதனால இனிமே உங்க வாழ்க்கையில தவறுக்கு இடமே இருக்காது. எந்த விஷயத்திலையும் தெரியாம கூட தப்பு பண்ண மாட்டீங்க. தப்பு பண்ண மாட்டீங்க அப்படின்னா அலட்சியமா இருக்க மாட்டீங்க, அவ்வளவுதான். ஒரு நிதானம் அதிகமா இருக்கும். நீங்க எடுக்கிற வேலையில கண்ணும் கருத்துமா இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இந்த ஆண்டு உச்சத்தை அடைவீர்கள். நீங்க செய்யற வேலைய ஏதோ கடமைக்காகவும் விதியே இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கே, நம்ம படிச்ச படிப்புக்கும் செய்யற வேலைக்கு சம்பந்தமே இல்லையே அப்படிங்கிற வெறுப்பு இல்லாம எதை செஞ்சாலும் அதை கடவுளாக, ஏன்னா நம்ம நாட்டுல கடவுளுக்கு பஞ்சம் இல்லை. இதை நிறைய பேர் கேலி பண்ணுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா எல்லாரையும் நாம மதிக்கிறோம், கடவுளுக்கு இணையாக பார்க்கிறோம், அதுதான் அர்த்தம். அப்ப நாம செய்யற வேலையையும் தொழிலையும் வெறுப்போட செஞ்சீங்க அப்படின்னா ஒரு படி கூட மேல ஏற முடியாது. அதே நேரத்துல கருமமே கண்ணாயினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டு, உங்கள் கொடி பறக்கும் இந்த ஆண்டுல. அப்ப நம்ம செய்யற வேலையை தொடங்கிட்டோம் அப்படின்னா அதை பற்றிய சிந்தனைகள் அதிகமா இருக்கணும், எண்ணங்கள் அதிகமா இருக்கணும். உங்களை எந்த ஒரு விஷயம் தூங்க விடலையோ அதுல கண்டிப்பா நீங்க சாதிப்பீங்க. அதே நேரத்துல பயந்துடக்கூடாது. நிறைய முயற்சி பண்ண போறீங்க இந்த வருஷம், நிறைய உழைக்க போறீங்க, நிறைய மனிதர்களை சந்திக்க போறீங்க, நிறைய சிந்திச்சு செயல்பட போறீங்க. ஆனால் அங்க நம்பிக்கை தான் முக்கியம். உண்டு உண்டு என்று நம்பிக்கை ஏடு, இங்கு உன்னை விட்டால் பூமி ஏது கவலை வீடு, 2ல் 1 பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, 2ல் 1 பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து, அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து, ஹே நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. இப்படி முடியும் அப்படின்னு நம்பி அடுத்தவங்களால முடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற காரியத்தை சுலபமா நீங்க முடிச்சு காட்டுவீங்க, சாதித்து காட்டுவீர்கள். இதெல்லாம் எவ்வளவு அற்புதமான பாடல். உங்களுக்கு சோர்வு ஏற்படும் போது இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் சாங் போட்டு ஒரு 10 நிமிஷம் கேளுங்க, மீண்டும் பிறப்பீர்கள். இன்னைக்கு பல பேர் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான பாடல்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. அப்ப நம்ம வாழ்க்கையில சாதிச்சு காட்டணும் அப்படின்னா மிக முக்கியமா இது எல்லாருமே நம்ம மறந்துடுறோம். என்ன மறந்துடுறோம் அப்படின்னா முதல்ல நம்ம மனசு நிம்மதியா இருக்கணும், நாம அமைதியா இருக்கணும். இந்த 2ம் இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் இருக்கும்போது அது அதிகமா தான் ஆகிட்டே வரும். எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் அமைதியா சிந்திச்சிங்க, யோசிச்சிங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுல இருந்து மீள்றதுக்கு ஈஸியா உங்களுக்கு ஒரு வழி கிடைச்சிடும். அதைத்தான் நம்ம எல்லாரும் செய்யறதே இல்லை. இந்த நேரத்துல அமைதி, பொறுமை, சிந்தனை வேணும் அப்படின்னா தெய்வ அனுகூலம் மிக மிக முக்கியமானது. தெய்வ வழிபாடு முக்கியம். குலதெய்வ அனுகூலம் அப்படிங்கிறது மிக சிறந்தது. உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுடைய குடும்பத்துக்கே ஒரு அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்ல 3 மாசத்துக்கு ஒரு முறை பூஜை போட்டீங்க குலதெய்வத்துக்கு அப்படின்னா மன வலிமை சேர்ந்து கிடைக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க எங்க இருந்தாலும் குலதெய்வம் காலடியில வந்து விழுந்துட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்படி ஒரு அற்புதம் குலதெய்வ வழிபாட்டுல உண்டு. யார் இன்னைக்கு தெய்வத்தை மனப்பூர்வமா நம்புறாங்களோ, வணங்குறாங்களோ, ஆன்மீகத்துல ஈடுபடுறாங்களோ அவங்களுடைய மனசும் உடலும் தெளிவாக இருக்கும், சிந்தனை தெளிவா இருக்கும். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய உழைப்பு எந்த ஒரு குழப்பமே இருக்காது, கஷ்டத்துல வேலையில குழப்பமே இருக்காது. நீங்க என்ன நினைக்கலாம், எத்தனையோ கடவுளை பார்த்தாச்சு, எத்தனையோ சாமியை கும்பிட்டாச்சு அப்படின்னு. அதுல எந்த அளவுக்கு நீங்க நிம்மதியை, தெளிவான சிந்தனையை அடைந்தீர்கள் அப்படிங்கறதா முக்கியம். கடவுள் நேரா வந்து ஆசை கொடுக்க மாட்டார், வேண்டியதை கேள் அப்படின்னு கேட்க மாட்டார். ஏதோ ஒரு வழியில நமக்கு நிம்மதியை கொடுத்து, அமைதியை கொடுத்து, தெளிவை கொடுத்து அதுக்கப்புறம் செயல்பட வைப்பார். அந்த செயல் தெளிவா இருக்கும், கண்டிப்பா வெற்றி தான். செயல் தெளிவா ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஏது தோல்வி. இங்கதான் தோல்வி அடைஞ்சா என்ன செய்யணும் அப்படின்னு அடுத்த நிறைய பிளான்களை போட்டு வச்சிருப்பீங்களே, அப்படியே நம்ம கவலைப்படணும். அதனாலதான் தெய்வீக அனுகூலம் கண்டிப்பா உண்டு. ஆன்மீகத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். இனிமே ஒரு ஹையா இருப்பீங்க. உங்களுக்குள்ளாரே ஒரு புத்துணர்ச்சி, தன்னம்பிக்கை, ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இதெல்லாம் யார் கொடுப்பா அப்படின்னா சூரியன், செவ்வாய், புதன் இவங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்க போறாங்க. இவங்களுடைய பயிற்சி உங்களுக்கு மாற்றத்தை, ஒவ்வொரு மாதமுமே உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கு. அபரிதமான ஒரு சிந்தனை கொடுத்து வெற்றி பெற வைக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றியை உங்களுக்காகவே தயாரா கையில் வச்சிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த ஆண்டு அத்தனை கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. அதுதாங்க முக்கியம். மாணவர்கள் குரு புதனுடைய வீட்டுல இருக்க போகிறார். புத்தி கூர்மை அதிகரிக்கும். என்ன பாடம் எடுத்தீங்களோ அதுல
சென்னம் 100க்கு 100 வாங்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குருவினுடைய உபதேசத்தை தட்டி கழிக்காதீர்கள். அவ்வளவுதான், வாங்கிக்கங்க, முழுசா வாங்கிக்கங்க. குருனா ஆசிரியர்கள், அவர்களுடைய பாடத்தை தட்டி கழிக்காம முழுசா ஏத்துக்கிட்டீங்க, காதுல வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா 100க்கு 100 உங்களால எடுக்க முடியும். ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு, கிரக அமைப்பு இருக்கு. நல்லா பதிய வைக்கும், மனசுல அந்த அமைதியை கொடுக்கும். வீட்டுல டிஸ்டர்ப் இருந்ததுன்னா, ஸ்கூல்ல படிக்க முடியல அப்படின்னா ஒரு தனிமையான இடத்தை தேர்ந்தெடுத்துக்குங்க, தெளிவா படிங்க. எந்த ஒரு குழப்பமே மனசுல வச்சுக்காம, மனசு அலைபாய விடாம தூய்மையா தெளிவா வச்சுக்கோங்க. அது மாதிரி தெய்வத்துக்கு இந்த பரிகாரங்களை இந்த ஆண்டு செய்யுங்க. எப்ப வேணாலும் செய்யலாம். குருவாயூருக்கு போய் நெய் தானம் செய்யுங்க. அல்லது உங்க ஊர்லயோ அல்லது ஊருக்கு பக்கத்துலயோ எங்க இருந்தாலும் சிவன் கோவில் இருந்ததுன்னா அந்த கோவில்ல போய் நெய் தானம், இல்லைன்னா எள்ளெண்ணெய் தானம், பஞ்சதீப எண்ணெய், இந்த 3ல ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்து கோவில்ல ஏத்த சொல்லுங்க. அடுத்தது, ரொம்ப பெரிய பிரச்சனை ஏதாவது இருந்தா, தீர்க்கறதுக்கு வழி கிடைக்கல அப்படின்னா புதன்கிழமையில ஒரு வேளை மட்டும் சாப்பிடுங்க, விரதம் இருங்க. ஏதாவது ஒரு வேளை சாப்பிட்டு விரதம் இருந்தீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைக்கான தீர்வுல சிந்தனை கிடைக்கும். நல்ல யோசிக்கிற தன்மை உங்களுக்கு உருவாகும். 100% உங்களுக்கு நல்ல பலனை இது மாதிரியான பரிகாரங்கள் செய்யும். அடுத்தது பாத்தீங்கன்னா, கடவுளே கதி அப்படின்னு இருங்க. திருப்புகழ் தினமும் படிச்சீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் விலகி முருகனுடைய திருவருள் உங்க வீட்டுக்கும் உங்களுக்கும் முழுசா கிடைக்கும். அதை நீங்க உணர்வீங்க. தினமுமே அந்த திருப்புகழ் படிங்க. கனவிலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு வழியிலோ முருகன் உங்கள்கிட்ட வந்து சில அறிகுறிகளை காட்டுவார். அது மாதிரியான நேரத்துல உங்களுக்கு இறைவன் ஆதரவா இருக்கிறார், அருள் கொடுக்க போகிறார் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த 2025ல திருச்செந்தூருக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த 3 செயல்களையும் செய்யக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த மும்மூர்த்திகளுடைய வடிவமா திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் அருள் செய்கிறார். அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 8 முதல் 12 மணி நேரம் அங்கேயே இருங்க. காலையில போனா மாலை வரைக்கும் அங்க தங்குங்க. இரவு போனா மறுநாள் காலை வரைக்கும் தங்கிட்டு வாங்க. அப்பதான் அந்த முருகப்பெருமானின் முழு அருள் உங்களுக்கு கிடைக்கும், பரிபூரணமா கிடைக்கும். அதனால இந்த திருச்செந்தூர் தலத்துக்கு இந்த வருஷம் ஒரு முறையாவது போயிட்டு இந்த முருகனை வழிபட்டு வாருங்கள். நிச்சயம் அந்த முருகன் அருளால் கர்ம வினையெல்லாம் கரைந்து உங்களது தலையெழுத்தே மாறும். அது எவ்வளவு பெரிய விபத்து, பிரச்சனை, சூழ்நிலைகள் வந்தாலும் உங்களுக்கான பிரச்சனைகளை அவர் முடித்து வைப்பார். கர்ம வினையவே தீர்ப்பார். எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா 3 மும்மூர்த்திகளும் அவருடைய வடிவுல இருக்காங்க அப்படிங்கிறது ஐதீகம். அது மட்டும் இல்ல, திருச்செந்தூர் போயிட்டு முருகனை தரிசனம் செய்யறது மட்டும் முக்கியம் இல்ல, முருகன் அவரது பார்வை நம்ம மேலே விழணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப திருச்செந்தூர் போறதுக்கு முன்னாடி நம்முடைய உடலையும் மனதையும் தயார்படுத்த வேண்டும். அதுக்காக கிளம்புறதுக்கு முன்னாடியே வீட்டுல முருகப்பெருமானின் படத்துக்கு விளக்கேற்றி வச்சு முருகன்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. நமக்கு எத்தனையோ மனக்குறைகள் இருக்கும், எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கும், தேவைகள் இருக்கும், கவலைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், எதிரிகள் இருப்பாங்க, தொழில் துரோகிகள் இருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் முருகன்கிட்ட சொல்லி புலம்புறதை விட்டுட்டு முருகனோட ஒன்றி மனம் விட்டு பேசுங்க. மனதார முருகா அப்படின்னு அடையுங்க. நீயே துணை எனக்கு, உன்னை தவிர என்னை காக்க யாருமே இல்லை, நீயே கதி, நீ அழைத்தால் மட்டுமே நான் திருச்செந்தூர் வருவேன் அப்படின்னு மன உறுதியோட சொல்லி தினமும் இந்த திருப்புகழ் படியுங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவராவே உங்களை கொண்டு போய் திருச்செந்தூர்ல விடுவார். உங்களால தவிர்க்கவே முடியாது. அந்த நேரத்துல அவர் நினைக்கும் போது நீங்க அங்க இருப்பீங்க. அங்க போயிட்டு அந்த நேரத்துல வந்துட்டீங்க அப்படின்னா கர்ம வினைகள் கரைந்து கோடீஸ்வரராக பணத்துல மட்டும் இல்ல மனதிலையும் அந்த புனிதத்தை உங்களால அடைய முடியும். என் அன்பு நண்பர்களே, நான் சொல்றது எல்லாமே இதுதான். நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாகவும் இருக்கலாம், நீ எவ்வளவு பெரிய ஏழையாகவும் இருக்கலாம். உங்க வீட்டு பூஜை அறையும் சமையல் அறையும் சுத்தமாக இல்லைன்னா இது எல்லாத்துக்கும் ரொம்ப கீழே. இந்த ரெண்டுமே நம்ம வாழ்க்கையிலையும் சரி நம்ம வீட்லயும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியம். பூஜை அறையில நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கணும், ஒரு வாசனை வந்துகிட்டே இருக்கணும் எப்பொழுதுமே சரி. நாற்றம் இதெல்லாம் வந்ததுன்னா சத்தியமா நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியாதுங்க. அங்கத்தான் எதிர்மறை சக்திகள் நம்ம வீட்டில் இருக்கு. சில வீட்டுக்கு போனோம்னா நமக்கு ஏதோ ஒரு வாடை வந்துகிட்டே இருக்கும். நீங்க கவனிச்சிருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில முன்னேறவே முடியல, அடிக்கடி பிரச்சனைகள், வீட்டில் சந்தோஷமே இல்லை, சுப நிகழ்ச்சியிலே நடக்கல, எந்நேரம் பார்த்தாலும் சண்டை, சச்சரவுகள், அழுகை, கடன் பிரச்சனை இப்படி இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகள் தான் காரணம். அதுபோல வெள்ளி, செவ்வாய் இந்த கிழமையெல்லாம் தீபம் ஏற்றி ஊதுபத்தி இல்லைன்னா சாம்பிராணி, அகர்பத்தி இதெல்லாம் ஏற்றி வழிபடுங்க. கண்டிப்பா மற்ற 7 நாள்லயும் முடியலன்னா இந்த 2 நாளாவது செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமிக்கு நாணயத்தால் பூஜை செய்வது நம்ம வீட்டில் மகாலட்சுமி குடியிருக்க உறுதி செய்யறது மாதிரி. ஊறுகாய் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. நம்ம வீட்டில் ஊறுகாய் இருக்கும், இதெல்லாம் தெய்வீகத்துக்கு தொடர்புடையதா அப்படின்னு இது வரைக்கும் நிறைய பேத்துக்கு தெரியாது. ஆனால் குபேரனுக்கு மிகவும் பிடித்த உணவு ஊறுகாய். அதனால வீட்டின் சமையல் அறையில
உப்பு, ஊறுகாய், மஞ்சள் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கணும். பணத்துக்கு குறை இருந்தாலும் இந்த உப்பு, ஊறுகாய், மஞ்சள் இதுக்கெல்லாம் குறையே இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்கும்போது தான் நம்ம வீட்டில் மகாலட்சுமி குடியிருப்பார். இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டில் இருக்கா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்துவீங்க. லட்சுமி விளக்கு வச்சுக்கோங்க. நெய் இருக்கான்னு பாருங்க. 7 வகையான திரி வாங்கி வச்சுக்கோங்க. என்னென்ன வகை திரி? பஞ்சு திரி, வாழைத்திரி, தாமரை தண்டு திரி, எருக்கந்திரி, மஞ்சள், சிகப்பு, பச்சை திரி, இப்படி 7 வகையான திரிகள் இருக்கணும். பஞ்சதீப எண்ணெய் இருக்கணும். பஞ்சகாவிய விளக்கு இருக்கணும். அகர்பத்தி, சாம்பிராணி, சூடம், பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பச்சை கற்பூரம், பாவ புண்ணியங்களை சரி பண்ணக்கூடிய பச்சரிசி கோலமாவு, நான் சொன்ன மாதிரி குபேரனுக்கு பிடிச்ச ஊறுகாய், உப்பு, மஞ்சள். இந்த பொருள்லாம் இல்லாம எந்த வீடு இருக்குதோ அந்த வீட்டுல அடிச்சு சத்தியமா சொல்றேங்க, குபேரனும் இருக்க மாட்டார், லட்சுமியும் இருக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன? பணம் காசு தங்காது. எந்நேரமும் கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இந்த பணத்தால பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எதிர்மறை சக்திகள் நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னு அர்த்தம். முடிஞ்ச வரைக்கும் இந்த பொருள்லாம் சுத்தமான பொருளா வச்சுக்கோங்க. கலப்படம் இல்லாத எண்ணெயோ அல்லது பச்சை கற்பூரமோ. நம்ம கடவுளுக்கு தான் இதெல்லாம் செய்கிறோம், ஏதோ ஒரு பொருளை கடையில் வாங்கி கம்மியாக கிடைக்குதுன்னு பரிகாரம் செய்வோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பரிகாரத்துக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்காது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம மனசாட்சிப்படி சுத்தமான பொருளை தேடுவோம். எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா இந்த ஸ்கிரீனில் இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. குட் பேபி சுத்தமான தரமான பூஜை பொருட்களாக இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்கி முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவைன்னா இந்த விஷயத்தை எடுத்துக்கங்க. இது ஒரு விளம்பரம் தான். வீட்டில் வாங்கி வச்சு இந்த பூஜைகள் எல்லாம் செய்யுங்க, பரிகாரங்களை செய்யுங்க. நம்ம வாழ்க்கையில உணவு எப்படியோ அரிசி, பருப்பு, கோதுமை, காய்கறிகள், மசாலா ஐட்டங்கள்லாம் இருக்குதோ அந்த மாதிரி கிச்சன் ரூம்ல இந்த பொருள்லாம் இருந்ததுன்னா பூஜை ரூம்ல இந்த பொருள் இருந்தே ஆகணும். எதிர்மறை சக்திகள் வீட்டில் இருக்காது, நேர்மறை சக்திகள் நிறைந்திருக்கும். உங்க வீட்டில் எந்த ஒரு கஷ்டமுமே வராது. மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும். இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? நம்பினவங்களுக்கு மட்டும்தான். நம்பிக்கை இல்லாம கமெண்ட்ஸில் நம்மளை திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன விளம்பரமா? நல்ல ப்ராடக்ட் அட்வர்டைஸிங்க, நல்லா மார்க்கெட்டிங் திறமையா, இப்படி பல எழுத்துக்கள். அதை பற்றி நமக்கு என்னப்பா கவலை? மற்றவங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வேலையை நம்ம சரியாக செய்கிறோமா? திருடல, கொள்ளடிக்கல, அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சு வயிற்றெரிச்சலோட நம்ம பணம் சம்பாதிக்கல, நேர்மையா இந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சம் சொல்லி அனுப்புனதை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா செல்வ செழிப்பின் உச்சிக்கே நீங்க போவீங்க அப்படிங்கிறது நான் சொல்லல, சாஸ்திரங்கள் உறுதியாக சொல்கிறது. சீக்கிரம் நீங்க செல்வந்தர் ஆகணும் அல்லது கோடீஸ்வரர் ஆகணும், செல்வங்களையும் புகழையும் உங்க வீட்டுக்கு கொண்டு வரணும், பிரச்சனைகளையும் தடைகளையும் உடைக்கணும் அப்படின்னா இந்த தாந்திரிக ரகசியத்தை கேட்டுக்குங்க. இது தன ஆகர்ஷண ரகசியம். அதாவது வீட்டுல அஷ்டலட்சுமிகளையும் செல்வங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு பரிகாரம் இது. ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில குளிச்சுட்டு சுத்தமான உடையில நீங்க என்ன பண்றீங்க, ஒரு மஞ்சள் விரிப்பு ஒரு துண்டை போட்டு கிழக்கு முகமாக பார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள். அதுக்கு பக்கத்திலேயே மஞ்சளால பிடிச்ச பிள்ளையார வச்சுக்கோங்க. வடக்கு முகமாக மகாலட்சுமி படத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முத நாள் ஒரு வேலை நீங்க செய்யணும். என்ன செய்றீங்க அப்படின்னா, பவளமல்லி செடியோட வேர்ல ஒரு சிறிய துண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் 11 சிறிய வெள்ளை குண்டுமணிய எடுத்துக்கோங்க. வெள்ளை குண்டுமணி அப்படின்னா வெண்குண்டுமணி அப்படிங்கிறதா வெள்ளை குண்டுமணி. சிவப்பு குண்டுமணி மாதிரியே தெரியும். அதுல 11 குண்டுமணி எடுத்துங்க. ஒரு தாயத்துல அந்த வேரையும் 11 குண்டுமணியும் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டு பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம இப்ப செய்ய போற அந்த பூஜையில வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நொச்சி செடிக்கு என்ன பண்றீங்க, மஞ்சள் எடுத்து மஞ்சள் கயிறால காப்பு கட்டி அந்த ஆணி வேரை எடுத்து சந்தனம், குங்குமம் இதெல்லாம் தடவிக்குங்க. கொண்டு வந்து அந்த பூஜை அறையில வச்சுக்கோங்க. இப்ப பிரம்ம முகூர்த்தத்துல, அதாவது 4:30 to 5:30 இந்த பிரம்ம முகூர்த்தத்துல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில உட்காந்துடுறீங்க. நம்ம சொன்ன மாதிரி சுத்தமா ஆடை உடுத்திக்கிட்டு மஞ்சள் துணியில அமர்ந்துட்டு போட்டோ அது மாதிரி பிள்ளையெல்லாம் பிடிச்சி வச்சு உட்காந்துருங்க. அப்படியே வெற்றிலை, பாக்கு, ஏலக்காய், தேங்காய், பழம், ஊதுபத்தி இதெல்லாம் ஒரு பித்தளை தட்டுல வச்சு தீபாராதனைக்காக வச்சுங்க. பூஜையை தொடங்கிங்க. இந்த பூஜைக்கு குத்து விளக்கு மிக மிக நல்லது. குத்து விளக்குல பஞ்சதீப எண்ணெயை ஏற்றி வச்சுக்கோங்க. பஞ்சபூதங்களை தன் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த பஞ்சதீப எண்ணெய்க்கு உண்டு. அதுபோல பச்சரிசி கோலமாவால, மண் பவுடரால பண்ணாதீங்க, பச்சரிசி கோலமாவால தாமரைப்பூ கோலம் நீங்க அமர்ந்திருக்கிறதுக்கும் பக்கத்துல போட்டுக்கங்க. பஞ்சகாவிய விளக்கு இல்லைன்னா பஞ்சகாவிய சாம்பிராணி இல்லைன்னா பஞ்சகாவிய அகர்பத்தி இதை நீங்க வாங்கி அங்க ஏற்றி வச்சிங்க. பஞ்சகாவியம் அப்படின்னா பால், தயிர், கோமியம், சாணம், நெய் இந்த 5 பொருட்களையும் சேர்த்து தயாரிக்கப்பட்டதான்
இந்த பஞ்சகாவிய பொருட்கள். பசுமாடு அப்படின்னாலே அஷ்டலட்சுமிகள் குடிக்கொண்டிருக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொன்ன பொருட்கள்லாம் வச்சுக்கிட்டு தீபதூபம் ஏற்றும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஏற்றி முடிச்ச உடனே இந்த மந்திரத்தை சொல்லுங்க. 108 முறை மந்திரத்தை சொல்லணும். ஓம் யாதேவி சர்வபூதேஷு லட்சுமி ரூபேண சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நம அப்படிங்கிற அந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. சரி, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்தோம். எடிசன் அந்த எரிஞ்சு முடிஞ்ச ஆய்வகத்தை கடந்து போயிட்டு இருக்கும்போது உதவியாளர்கிட்ட சொன்னார்னு ஒரு விஷயத்த சொன்னோம். எடிசன் அந்த உதவியாளர்கிட்ட சொல்றாரு, நாம கடவுளுக்குத்தான் நன்றி சொல்லணும். நம்முடைய தவறுகளும் தோல்விகளும் உலகின் கண்ணில் படாமல் ஒரே அடியா மறைச்சிட்டார் இறைவன். போகட்டும், நாம எல்லாத்தையும் இனிமே முதல்ல இருந்த ஆரம்பிக்கலாம், கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை அது. பிரச்சனையை சந்திச்சு முடிச்ச உடனே இது மாதிரி பேசுறதுக்கு நடந்துக்கிறதுக்கு எத்தனை பேரால முடியும்? அந்த பக்குவம் தான் நம்ம வாழ்க்கையில நமக்கும் தேவை. அப்படி வந்துருச்சு அப்படின்னா எடிசன் சாதிச்சது மாதிரி நம்மளாலையும் சாதிக்க முடியும். உலக புகழ் அவர் மறைஞ்சு எத்தனை வருஷமானாலும் ஆகலாம். ஆனா அவர் இன்னும் ஒவ்வொரு ஆராய்ச்சியிலையும் கண்டுபிடிப்பிலையும் இருந்துகிட்டே இருக்கார். அப்ப சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி ஒரு மனோதிடத்தை, நம்பிக்கையை ஏற்படுத்துகிற தன்மை இருக்குல்ல, அதுதான் நம்ம எல்லார்ட்டையும் இருக்கணும். ஒரு வெற்றி வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்கும் போது முயற்சி, காலம், பொருள் இதெல்லாம் திடீர்னு இழந்துட்டோம் அப்படின்னா அப்ப மட்டும் நம்ம மனதைரியத்தை விட்டுறக்கூடாது. அதுதாங்க பெரும் பிரச்சனையே. சோர்ந்து போயிடுவோம். அந்த மனதைரியம் வெற்றியை நோக்கி நம்மளை வழி நடத்தும். மனதைரியம் மட்டும் நமக்கு திடமா இருந்துச்சு அப்படின்னா அந்த வெற்றி நம்ம கையில தான். அதனால உங்களுடைய பிறப்பு மதிக்க முடியாத செல்வம். இதை புரிஞ்சுக்கிட்டு பாரதியார் கேட்டார்ல, இன்னல்கள் வரும்பொழுது, துன்பங்கள் வரும்பொழுது, துயரங்கள் சூழும் பொழுது, சூழ்ச்சிகள் வலம் வரும்பொழுது நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஆணித்தரமா சொல்லுங்க. வீழ்வது தவறல்ல, வீழ்ந்து கிடப்பதுதான் தவறு. ஆக நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஆம், வீழ்வேன், ஆனால் எழுந்தே தீருவேன். நம்முடைய வெற்றி நேர்கோட்டுல உயர போறதே இல்லை. எப்படியும் மேல ஏத்தம் இறக்கமா தான் இருக்கும். வீழ்ந்தால்தான் எழுச்சி. இழப்புகளை ஏற்க மறுப்பவன் வீழ்ந்தே கிடப்பான். நாங்க சொல்றது வீழ்தல் அப்படின்னா உடல் சார் வீழ்ச்சி அல்ல, மாறா உளம் சார், உள்ளம் சார்ந்த வீழ்ச்சி, மனது சார்ந்த வீழ்ச்சி. எவன் ஒருவன் இழப்புகளை ஏற்க தயாராக இருக்கிறானோ, எவள் ஒருவள் இழப்புகளை ஏற்க தயாராக இருக்கிறாளோ, எவன் எவள் வீழ்த்தினாலும் எழுவான் எழுவாள். வீழ்வதற்கு காரணம் நாம இல்லைனாலும் நாம எழுவதற்கு நம் கைகள் காரணமாக இருக்கணும். இருக்கணும் ராசா, இருக்கணும். வீழ்ந்தவர் ஒரு நாள் சுயமுயற்சியில் எழுந்தே தீர வேண்டும். இந்த உலகத்துல நம்மளை தூக்கிலிட பல வேடிக்கை மனிதர்கள் இருக்கிறார்களே தவிர தூக்கிவிட எவருமே இல்லை. ஆகவே உன்னை நம்பு, இழப்புகளை ஏற்க பழகு. அடிபட அடிபட நீ உறுதியாவாய். வீழ்ந்தாலும் எழுவோம், விதைகளாய் மறுபிறவிக் கொள்வோம். இந்த பிரபஞ்சத்துக்கு சொல்லுங்க, என்னை படைச்ச உன்னை என்றும் தாழ விடமாட்டேன் பிரபஞ்சமே. நம்மை வீழ்த்து நினைக்கும் ஆத்மாக்களுக்கு சொல்லுங்கள், இருப்பதற்காக வாழும் மனிதர்களுக்கு நடுவிலே வாழ்க்கையை பறப்பதற்காக என வாழும் நான். சாம்பலிலிருந்து மீண்டும் பீனிக்ஸ் பறவை போல உயிர்த்தெழுந்து வாழ்ந்தவன் நான். விழுந்து விட மாட்டேன். தேடிச்சோறு நிதம் நின்று சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர்வாட பல செயல்கள் செய்து நரைக்கூடி கிழப்பருவமெய்தி கொடுங்கோற்று கிரையென பின்பாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?